ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 100% வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால பிகினராக வர்றவங்க ஷேர் மார்க்கெட் பற்றி இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கவங்க, பிகினிங் ஸ்டேஜில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து உடனே ட்ரேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக மார்க்கெட் கொடுக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் பொழுது ஒரு மந்த் எண்ட்லேயோ அல்லது வந்து ஒரு 10 days ஒன்ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம எப்பொழுதுமே இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு க்ரீடினஸில் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம், பெருசாக ஆசைப்படுறோம், ஒரே நாளில் வந்து கேபிட்டலை வந்து நம்ம டபுள் ஆக்கணும் அல்லது என்ன கேபிட்டல் போட்டோமோ அதே மாதிரி 100% சம்பாதிக்கணும், 50% சம்பாதிக்கணும்லாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான அளவுக்கு வந்து அதே அளவுக்கு நமக்கு ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த சிம்பிளாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி அதை வந்து ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் ஒரே நாளில் வந்து அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கவர் மைண்ட் செட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பிகினராக வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோன்னு பார்க்கலாம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து நான் 23,150 கால் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து ஒரு லாட் பண்ணோம், இப்போது நம்ம ட்ரேட் பண்ணோன்னா 1 ரூபி போச்சுன்னா 75 rupees வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம 10 பாயிண்ட்டுங்கும்போது 750 rupees கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். கால் ஆப்ஷனில் வந்து நம்ம எப்பொழுதும் புக் பண்ணுற மாதிரி 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணால் எனக்கு வந்து 2.5% வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. எப்போதுமே 750 ரேஞ்சிலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா க்ளோஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரியே இன்றைக்கி நான் வந்து சின்னதாகவே பண்ணிக்கிட்டு வெளில வந்துட்டேன். இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால நான் வந்து ரொம்ப நேரமும் வெயிட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes, ½ an hour கிடச்சா கூட போதும். நம்ம அதிலே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட் எடுக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கொஞ்சம் கீழே தான் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 23,100 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து அதோடைய லோ இருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து மூவ் ஆகி ஒரு புல்லிஷாக மேலே போச்சு. அந்த கேண்டிலில் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ட்ரேட் எடுத்து அந்த நான் வரைஞ்சிருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட போகும்போதே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அது வரைக்கும் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு, பிஃபோராகவே வந்துடுச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே ஒரு 10 மணிக்குள்ளே இந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ஓவராலாக என்னோடய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியர் 12% வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து நமக்கு லாஸ் வரும் தான். ஸோ அந்த லாஸை வந்து நம்ம அன்றைக்கே ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.